போடுமா. சக்தி, நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு உள்ள போய் படுக்கலாமா? சரிக்கா. வா தேனு, உட்காரு. அக்கா, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சக்தி, என்ன சக்தி இப்படி கேக்குற? தாராளமா கேளு. ஒவ்வொரு தாய்க்கும் தான் குழந்தை எப்படி உருவாகணும்னு ஒரு பெரிய கனவே இருக்கும். அந்த மாதிரி உங்க குழந்தை எப்படி உருவாகணும்னு நீங்களும் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்கல்ல? உங்க குழந்தை எதிர்காலத்துல என்னவாகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? என் குழந்தை யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம அன்போட அறத்தோட இருந்தாலே போதும் சக்தி. என் புள்ள என்ன ஆகணும்னு நான் ஆசைப்படுறத விட என் குழந்தை என்ன ஆகணும்னு விரும்புதோ அதுவாவே ஆகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் சக்தி. சூப்பர்க்கா. நீங்க எல்லா தாய் மாதிரியும் தான் புள்ள டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க புள்ள என்னவாகணும்னு ஆசைப்படுதோ அதுவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன்னு சொல்றீங்கல்ல, அங்கேயே நீங்க ஜெயிச்சிட்டீங்கக்கா. எல்லா அம்மாவும் இப்படிதான் இருக்கணும். நாம ஒரு ஆசைய மனசுல வளர்த்துக்கிட்டு அத பிள்ளைங்க மேல திணிச்சு அது மாதிரி வளர்க்கணும்னு நினைக்க கூடாது. உண்மையாவே நம்ம பிள்ளைக்கு என்ன விருப்பம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம உதவி பண்ணாலே அந்த குழந்தைங்க பெரிய அளவுல சாதிப்பாங்க. நிச்சயமா உங்க குழந்தையும் பெரிய அளவுல சாதிக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுக்கா. ஆமா தேனு, கரெக்டா தான் சொல்லியிருக்க. பெத்தவங்களோட ஆசைய பிள்ளைங்க மேல திணிக்க கூடாது. அப்படி திணிக்கும் போது உண்மையான திறமை மறைஞ்சு போயிடும். நான் கூட இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டேம்மா. வேலு படிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா நீ படிச்சு என்னடா பண்ண போற, நம்ம பிசினஸ பாத்துக்கன்னு சொல்லிட்டேன். கடைசி வரைக்கும் அவன் திறமை என்ன, விருப்பம் என்னன்னு எதுவுமே தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். அதோட விளைவுதான் இன்னைக்கு அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது காரணம் நான் தான். அதை இப்ப நினைச்சாலும் எனக்கு குற்ற உணர்வா இருக்கு. ஆனா நீ ரொம்ப தெளிவா யோசிச்சு வச்சிருக்கம்மா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் ஒவ்வொரு குழந்தையோட அம்மாவும் தெளிவா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த குழந்தை எதிர்காலத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா தேனுடைய பையன் பெரிய டாக்டரா தான் வருவான். தேனோட குழந்தை டாக்டர் ஆனாலும் சரி, கலெக்டர் ஆனாலும் சரி, இல்ல விவசாயி ஆனாலும் சரி, அந்த குழந்தைக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேம்மா. சரி, நேரமாச்சு, போய் படுத்து தூங்குங்க. அம்மா, அம்மா, அக்கா, அம்மா, அக்கா, என்னக்காச்சு? என்னாச்சு தேனு? அக்கா, வயிறு என்னாச்சுமா? அம்மா, அம்மா சக்தி, என்னன்னே தெரியல. திடீர்னு என்னமோ அடி வயிறெல்லாம் வலிக்குது. சரி, என்னம்மா சொல்ற? தெரியல அத்தை. ஐயோ, வயிறு வலிக்குது அத்தை. அக்கா, என்னாச்சுக்கா? தேனே, டாக்டர்கிட்ட போலாமா? ஐயோ, வேணாம் மாமா. ஏமா வேணாங்கிற? வாமா போயிட்டு வரலாம். ஐயோ, தேனே, தேனே. முடியல மாமா. ஐயோ, அக்கா, இங்க வா. ஐயோ, வலிக்குது. இங்க வா. ஐயோ, முடியல மாமா. இங்க வா. உட்காரு, உட்காரு. மெதுவா, பொறுமையா உட்காரு. ஐயோ, வலிக்குது. என்ன அத்தை? முடியலையே. ஐயோ, பாட்டி ரொம்ப வலிக்குது. அம்மா. தேனு, ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, இங்க பாரு. ஐயோ, நீ பயப்படாத.
சுபதி, இது வந்துட்டு உடம்பு சூட்டால வர வலி. அம்மா ஜோதி, இதுல பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜோதி, நீ போய் உள்ளங்கையளவு வெந்தயமும் பச்சை தண்ணியும் கொண்டு வா. எடுத்து வரத. அக்கா ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சரியாயிடும், சரியாயிடும். நீ இதை நினைச்சு பயப்படாத. அடி வயிறெல்லாம் வலிக்குது சரியாயிடும், பாட்டி. ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோ. இதோ வந்துட்டேன். கொண்டாமா. இந்தாங்க அத்தை. இந்தாங்க. இந்தா, இந்த வெந்தயத்தை வாயில போட்டுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணிய மடமடன்னு குடிச்சிடு. உடம்பு சூடு உடனே குறைஞ்சிடும் பாரு. இந்தா. மெல்ல மெல்ல குடிச்சிடு. ஒரு நிமிஷம் இரு. சக்தி, நீ போய் விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வாம்மா. உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் தேய்ச்சா சூடு உடனே தணிஞ்சிடும். போ, போய் எடுத்துட்டு வா. சரி பாட்டி, நான் இதை எடுத்துட்டு வரேன். போ போ. அதை குடு சோதி. இந்தாங்க. தேனை படுக்க வை. சரிங்க மாமா. தேனு, நீ அப்படியே படுத்துக்க. தேனு படு படு. படுத்துக்க வா. வா. மெதுவா. படு. பாத்துமா, பாத்து. அங்க குடு. குடு. ஒன்னும் பயப்படாதம்மா. இந்த பாரு, கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். கண்ணை மூடி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு.